ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜு பொட்டிக். நாம் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழ்லேயே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போது வீட்டில் இருந்துனே ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நமக்கு துணி வரலையா, அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். 5 முக்கியமான விஷயத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் டைலரிங் பழகுறீங்க அப்படின்னா பழகிருக்கீங்க, அதை வந்து உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தணும் இல்லையா. ஃபஸ்ட்டு எடுத்ததும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்றது உங்கள் வீட்டாண்ட இருக்கிறவங்கக்கிட்ட அக்கம் பக்கக்கிட்ட சொல்லி வைங்க. அப்புறம் வந்து நீங்கள் இது போல் வந்து நான் ப்ளவுஸ் தைச்சி தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சொல்கிறது மூலியமாக தான் அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுவீங்க அப்படின்றது வந்து அவங்களுக்கு தெரிய செய்யும் இல்லையா. அதே போல் அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, புடவை ஓரம், சுடிதார் ஓரம், நைட்டி ஓரம், அப்புறம் நம்ம இந்த ஓரடிக்கிற துணியெலாம் வருது பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லும்போதே அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட சொல்லி வைங்க. என்னென்னா, நான் வந்து இது போல் உங்களுக்கு புடவெல்லாம் ஓரடிச்சு தரேன், நான் டைலரிங் பழகிட்டேன், நீங்கள் புடவை ஓரடிக்கிறது நைட்டி ஓரடிக்கிறதுலாம் இருந்ததுன்னா எடுத்துன்னு வந்து கொடுங்கக்கா, நான் வந்து கடைகளில் வாங்குறத விடவே நான் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாகவே நான் வந்து உங்களுக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறது மூலியமாக தான் அவங்க வந்து சரி உங்ககிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் யோசிச்சு வந்து உங்ககிட்ட வந்து கொடுக்க செய்வாங்க இல்லையா. இது போல் ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்காக தான் இருக்கும். அந்த மிஸ்டேக்கை வந்து நம்ம சரி செஞ்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்குமே வந்து கஸ்டமர் வந்து வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. செகண்டு தேர்டு வந்து அப்படின்னாக்கா, இப்போ வந்து நீங்கள் அப்படி தான் தெரியப்படுத்திட்டீங்க, அப்புறம் வந்து உங்ககிட்ட அந்த கஸ்டமர் வராங்க உங்ககிட்ட ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு அப்படின்னா, அப்படி தைக்க வரும்போது இப்போ கடைங்கள்லாம் வந்து ஒரு சாதா ப்ளவுஸ்க்கு வந்து ஒரு நூறுரூபா 120 வாங்குறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ தான் நீங்கள் கஸ்டமர் வந்து பழக போகிறீங்க இல்லையா. அப்போ தான் இதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ண போகிறீங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு வந்து தையக்கூலி வந்து ரொம்ப முக்கியமானு கேட்டால் கிடையாது. நமக்கு வந்து கஸ்டமர் தான் முக்கியம். ஃபஸ்ட்டு நம்ம கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த ப்ளவுஸ் தைச்சதுக்கான கூலி வந்து நமக்கு ஏற்ற மாதிரி அப்புறம் வாங்கிக்கலாம். நமக்கு கஸ்டமர் வந்துட்டாங்க அப்படின்னாலே அந்த கஸ்டமர் வந்து நம்ம தக்க வச்சுக்கிறதுக்கும் என்ன பண்ணணுன்றதை வச்சு நம்ம வந்து அடுத்தது வந்து நம்ம நிர்ணயிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து அந்த கஸ்டமர் வந்து இப்போது அவங்க வந்து ஒரு 120 சாதா ப்ளவுஸ் தைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 90 இல்லை 100 அந்த அளவுக்கு வாங்குங்க. அப்போ தான் வந்து கஸ்டமர் வந்து உங்ககிட்ட வர செய்வாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எங்கே வந்து 10 கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்னு தான் பார்க்குறாங்க நம்ம கஸ்டமரு. ஏன்னா நம்ம ஏரியாவிலே வந்து நடக்க தான் செய்யுது. நானுமே அதெல்லாம் வந்து கடந்து தான் வந்திருக்கேன். அதனால் வந்து கடன் ஆரம்பித்தப்போ நான் வந்து 70 தான் வந்து ப்ளவுஸே வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். ஆனால் கடைங்களில் வந்து அப்போ வந்து 100 90 அப்படி வாங்கிட்டு இருந்தாங்க. நான் வந்து 70 ரேஞ்சில் தான் நான் வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தேன். சாதா ப்ளவுஸ் சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது கஸ்டமர் வந்து எப்படி எனக்கு பிக்கப் ஆனாங்கன்னா, இதுவும் ஒரு ரீசன் தான். நம்ம வந்து யோசிக்கணும், கஸ்டமரை எப்படி நம்ம வசத்துக்கு கொண்டு வர்றது, அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம யோசித்தோம் அப்படின்னாலுமே நம்ம வந்து பணத்தை பார்க்காம நமக்கு கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 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 வருஷமோ இல்லை ஒரு 6 மாதமோ நம்ம அந்த தையக்கூலியை வாங்கி வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மாற்றி வந்து வாங்கிக்கலாம். ஸ்டார்டிங்கில் மட்டும் நம்ம இது போல் நம்ம வந்து பழகிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து கஸ்டமர் வந்து அதிகரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் வந்து அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணியும் அதில் ஒரு விதமாகவும் எனக்கு வந்து கஸ்டமர் வந்து வர செஞ்சாங்க. அதுபோலே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் வந்து வீட்டில் இருந்துக்கிட்டு உங்கள் வீட்டாண்ட அக்கம் பக்கத்தில், அதாவது உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே எதனா ஒரு டைலர் கடை இருக்குது அப்படின்னா அவங்கக்கிட்ட போயிட்டு இது போல் நான் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி தரேன், எனக்கு வந்து பீஸ் ரேட்டுக்கு ப்ளவுஸ் கொடுங்க, நான் அதை வந்து நீங்கள் வெட்டி கொடுத்தீங்க அப்படின்னா நான் வந்து வீட்டில் போய் தச்சு எடுத்துன்னு வந்து கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி காமிங்க, அது அவங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அவங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் ஓகேவாக இருந்தால் அவங்களுக்கு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம். உங்களுக்கு அதுவுமே ஒரு வருமானம் தரக்கூடிய வேலை தான் இல்லையா. அதுபோலே நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அதிலே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் வந்து அவங்கக்கிட்டே கொக்கி கட்டுறதுக்கு அந்த மாதிரிலாம் வேலை ஆள் இருக்காங்களா அப்படின்னு கேட்டுக்குங்க. அப்படி இருக்காங்க என்ன விட்டுடுங்க, இல்லைன்னா அதுவுமே வந்து ஒரு பார்ட் ஜாப்பாக எடுத்து பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். நீங்கள் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணது இல்லாமல் இந்த கொக்கி கட்டுற வேலைலாம் வந்துட்டாலும் வந்து நீங்கள் அது போல் செய்யலாம். அதிலே வந்து நீங்கள் இப்போ வந்து கடைங்களன்றதுனால வேலை அதிகமாக இருக்கும்னால அதுமாதிரி புடவெல்லாம் நமக்கு வந்து ப்ளவுஸ்லேருந்து கட் பண்ணுறோம் பார்த்திங்களா, அதனால் அந்த புடவைங்களாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுபோல் ஓரடிச்சு கொடுக்குற வேலைலாம் வருது அப்படின்னா அதை கூட நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க கொடுப்பாங்க. அவங்க அதுக்கு வந்து அவங்க அதிகமாக இப்போ வந்து ஒரு சாரீக்கு வந்து ஒரு 30 வாங்குறாங்க அப்படின்னாக்கா
நமக்கு வந்து ஒரு 15 ரூபா இல்லை 10 ரூபா அப்படி கொடுப்பாங்க. அதில் வந்து ஒரு 10 படம் ஓரம் அடிச்சோன்னா அதுவே 100 ரூபா வந்துடுது இல்லையா? அதனால் வந்து நமக்கு சும்மா இருந்தால் யாரும் வந்து 10 ரூபா கொடுத்து உதவுறவங்க கிடையாது இல்லையா? இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் அப்படி தான் இருக்குது. யாரும் கொடுத்து உதவணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இல்லை. இருந்தாலும் நீங்கள் அதை யோசிங்க. நம்மளால் இப்போ வந்து வீட்டில் உட்காந்துருக்கோம். இன்றைக்கி அந்த அந்த 10 படம் ஓரம் அடித்தா 100 ரூபா நமக்கு கிடைக்குமான்னு கேட்டால் இல்லை. அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கணும் இல்லையா? அப்போ நம்ம 10 படம் ஓரம் அடிக்கிறோம் அப்படின்னா அது ஒரு 100 ரூபா ஒரு நாளைக்கு கிடைக்குது அப்படின்னா தாராளமாக நம்ம அந்த வேலையை வந்து தாராளமாக நம்ம எடுத்து செய்யலாம். நீங்களும் அதுபோல் எடுத்து செய்யுங்க. கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து வீட்டில் இருந்துக்கிட்டு ஏதாவது ஒரு நம்ம அச்சீவ்மெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். நமக்குமே வந்து வீட்டில் சும்மா இருக்கிறோன்ற ஒரு இது இல்லாமல் நம்மளும் சம்பாதிச்சோம் அப்படின்ற மாதிரி நமக்குமே ஒரு மைண்ட் செட் வந்து இருக்க செய்யும் இல்லையா? ஒரு நாளைக்கு நம்ம இன்றைக்கி ஒரு 200 சம்பாதிச்சிருக்கோம்ப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். இல்லை ஒரு 2 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா அதுக்குமே என்ன காசு வருதுன்னு பார்த்துட்டு ஒரு 200 300 500 கூட சம்பாதிக்க முடியும். நம்ம பேசிக்காக நார்மலாக சொல்கிறேன் நான். ஒரு சாதா அதாவது 2 சாதா ப்ளவுஸ் தைக்கிறீங்க, ஒரு லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா அசால்ட்டாக சொல்கிறேன் ஒரு 500 நம்மளால் சம்பாதிக்க முடியும் இல்லையா? முடியும், நம்மளால் முடியும். நம்ம தன்னம்பிக்கையோடு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் முடியும். நான் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் எப்போ வந்து இந்த வேலையெல்லாம் நான் பார்க்குறது, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, இதுக்கப்புறம் மிஷினில் உட்காந்து நான் தச்சு இதெல்லாம் சரி வர வேலை கிடையாது, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து இந்த ஃபீல்டில் வந்து சாதிக்கவே முடியாது. ஏன்னா கொஞ்சம் நேரம்ன்ற பார்த்தீங்களா, அந்த கொஞ்சம் நேரம் வந்து நம்மளை ஃபுல் டே வந்து சோம்பேறித்தனமாக ஆக்கிடும். அதனால் டயர்ட்னஸ் இருக்கும்போதே வந்து உட்காந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அதுலேருந்து ஒரு சுறுசுறுப்பு வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா அடுத்தது வந்து இன்னொரு கஸ்டமருக்கு கொடுக்கணும், இதை தைச்சதுக்கப்புறம் இன்னொரு ப்ளவுஸ் நான் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த ஃபாஸ்ட்டுன்றது வர செஞ்சிடும் இல்லையா? அதுக்கு தான் சொல்கிறேன். நீங்கள் வந்து நம்ம வந்து நம்மளால் முடியும் அப்படின்னு தன்னம்பிக்கையை மட்டும் என்றைக்குமே வந்து இழந்துடவே கூடாது. தன்னம்பிக்கை என்றைக்கும் இருக்கணும். நம்மளால் முடியும்னு. இன்றைக்கி வந்து பெண்கள் வந்து எல்லா விஷயத்துலையுமே நம்ம சாதிச்சுட்டு தான் இருக்கிறோம் இல்லையா? அப்போ நம்மளால் சாதிக்க முடியும்னு சொல்லிட்டு நம்ம தன்னம்பிக்கையை வைக்காமல் அப்புறம் எப்படி நம்மளால் சாதிக்க முடியும்? நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிறோம் அப்படின்றதுனால மட்டும் குழந்தை வச்சுருக்குறோம், இல்லை வயசானவங்களை பார்த்துருக்குறோம், இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து நமக்கு இருக்க செய்யும். அதெல்லாம் யோசிச்சுட்டு பார்த்துட்டு நம்ம அப்படியே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு மணி ஏர்ன் பண்ணுற மாதிரி ஒரு வருமானம் வந்து நமக்கு கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. வீட்டில் இருந்துக்கிட்டு வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு இது போல் நம்ம டைலரிங் வேலையும் நம்ம வீட்டில் இருந்துட்டு செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு தொழில் தான். இதுக்கு வந்து நீங்கள் அதிகமாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஒரு தையல் மிஷின் இருந்துட்டாலே போதும். அப்புறம் நமக்கு என்ன ஆடம்பரம், நமக்கு என்ன வேணும், அப்புறம் கட்டிங் டேபிள் இல்லை, அதுக்கப்புறம் வந்து ஓவர்லாக் மிஷினு அப்படிலாம் அதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா அது நம்மளுடைய லைனில் வந்து நல்ல பிக்கப் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் கூட நீங்கள் அந்த இதெல்லாம் வந்து வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் டேபிளில் ஒரு தையல் மிஷின் இருந்துட்டாலே போதும். நீங்கள் அதில் வந்து உங்களுக்கு மேலே சம்பாதிக்கணுன்ற ஒரு மைண்ட் செட்டோ இல்லை ஆசையோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதனால தான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் 4 டிப்ஸ் பார்த்துட்டீங்க. 5வது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து தையல் கிளாஸ் பழகும்போதே ஆரி கிளாஸும் பழகுங்க. ஆரி ஒர்க்கும் வந்து போடுறதுக்கு பழகிக்கோங்க. அப்படி நீங்கள் ஆரி ஒர்க்கு போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்கள்கிட்ட ஆரி ஒர்க்கு போட வர கஸ்டமர்கிட்ட அவங்களுக்கு போட்டு கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அந்த ப்ளவுஸை வந்து நானே ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன் சிஸ்டர், 2த்துக்கும் சேர்த்து நான் பண்ணும்போது நான் கொஞ்சம் கம்மியாகவே நான் அவங்களுக்கு அமௌண்ட் வந்து வாங்குவேன் அப்படின்னு சொல்லி நீங்களே வந்து இது பண்ணுறீங்க அப்படின்னா அப்படியுமே வந்து நமக்கு கஸ்டமர் வந்து அதிகரிப்பாங்க. இப்போ ஆரி ஒர்க்கு போடுறதுக்கோசம் உங்கள்கிட்ட வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதை ஸ்டிச் பண்ணி கொடுத்தது ஓகேவாக இருந்தது அப்படின்னா அப்போ அவங்க வந்து அதில் பார்த்துட்டாங்கன்னா அப்புறம் வந்து நிறைய வந்து ப்ளவுஸ்லாம் வந்து உங்கள்கிட்ட ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நான் வந்து பார்த்தேன், எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே தான், கொஞ்சம் தூரத்துலேயே தான் அவங்க வந்து என்னன்னாக்கா பியூட்டி பார்லர் வச்சுருக்காங்க. பியூட்டிஷியன்லேருந்து அப்புறம் வந்து டைலரிங்கும் வந்து அவங்க வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது 2த்தையுமே அவங்களால சமாளிக்க முடியும் அப்படின்னா என்ன, மேக்கப் எந்த நேரத்துலையும் வரலாம், எந்த நேரத்துலையுமே வந்து ஐப்ரோ த்ரெட்டிங் பண்ணுறதுக்கு வரலாம். அப்போ அவங்களுக்கு எனி டைம் வந்து ஒர்க் வந்து எப்போனாலும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்க வந்து என்னால் முடியும்னு தன்னம்பிக்கையோட இந்த ஃபீல்டில் வந்து இதையுமே அவங்க தேர்ந்தெடுத்தால் 2த்தையுமே ஒன்றா சேர்த்து பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அப்போ நம்மளால் முடியாதா சொல்லுங்கள்? நம்ம வீட்டு வேலையை முடிச்சுட்டு நம்மளுமே வந்து இந்த ஃபீல்டில் சாதிக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்களுமே நமக்கு வந்து ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்காங்க. அப்போ நம்மளால் முடியும்னு சொல்லி நாமளுமே அதை யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது. நான் பார்த்தேன்,
அவங்க வந்து கட் பண்ணி கொடுக்குறாங்க. இன்னொரு சிஸ்டர் தான் தைக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களுமே ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா? இப்போ அவங்க கட் பண்ணி கொடுக்குற நேரத்தில் ஒரு த்ரெட்டிங் வந்துடுது அப்படின்னா அதையுமே பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து எல்லாத்தையுமே வந்து கடந்து தான் வந்து அந்த டைலரிங் ஃபீல்டில் வந்து அவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க. அப்போ நம்மளாலேயும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் தன்னம்பிக்கையோடு நம்ம செய்கிற வேலையை என்றைக்கும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளாலேயும் சாதிக்க முடியும் அப்படின்றத வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இதில் நான் இப்போ சொன்ன இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைவருக்கும்